Himalaya cotton வேட்டிகள் ஷர்ட்டுகள் wedding celebration. We're going to bring it from 25% to 50% the tariffs. And that's with the tariffs. They're going to be tariffs. The tariffs are going to be the tariffs. The major tariffs. We took in hundreds of billions of dollars of tariffs. Taken in about $100 billion in tariff income. We've already taken in over $100 billion worth of tariffs. Well, if they're a member of BRICS, they're going to have to pay 10% tariff. We're going to give people about a year and a half to come in, and after that, they're going to be tariffed and other things into the country. They're going to be tariffed. The tariffs are coming in by the hundreds of billions of dollars. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்து அங்கு அதிகம் பேசப்படும் வார்த்தை டாரிஃப். உலகின் முக்கிய விவாத புள்ளியாக மாறியிருக்கிறது டாரிஃப் என்னும் வரி விதிப்பு. அனைவரும் தங்களது நாடுகளை பாதுகாத்துக் கொள்ள அமெரிக்காவுடன் எப்படி சமாதானம் செய்து கொள்வது என ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றனர். டாரிஃப்ஸ் அதாவது வரிகள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க விதிக்கப்படும் ஒன்று. அதிக வரி விதிப்பின் மூலம் அமெரிக்காவின் பொருளாதாரம் மேம்படும் என ட்ரம்ப் பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறார். ஆனால் அதன் உண்மை நிலை முற்றிலும் வேறு விதமாக இருக்கிறது. அரசாங்க வரிகளால் அமெரிக்க வரலாற்றில் இல்லாத அளவிற்கு லாபம் கிடைத்து வருவது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறமோ வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. வரி விதிப்பதால் என்ன நடக்கும்? அது எதற்காக விதிக்கப்படுகிறது? உதாரணத்திற்கு அமெரிக்கா இந்தியாவிலிருந்து ஏதேனும் ஒரு பொருளை இறக்குமதி செய்தால் அதற்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு பணத்தை அளிக்க வேண்டும். இப்படி உள்நாட்டை விட்டுவிட்டு வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அது அங்கிருக்கும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால் உள்ளூர் தொழிலாளர்களை பாதுகாக்க அரசாங்கங்கள் வெளிநாட்டின் மீது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சுங்க வரிகள் விதிக்கின்றன. இதனால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் வரி உயர்த்தப்படுகிறது. பொதுவாக அதிக வரி விதிக்கப்படும் போது இறக்குமதி குறையும். இதனால் உள்ளூர் தொழிலாளர்களின் உற்பத்தி அதிகரித்து அது நாட்டின் பொருளாதாரத்தை வலுவாக்குகிறது. ஆனால் இந்த கோட்பாடு அமெரிக்காவில் பலிக்கவில்லை என்பதுதான் நிஜம். அமெரிக்கா இன்னும் அதிகமாக இறக்குமதி செய்து வருகிறது. காரணம் சர்வதேச வணிகத்தின் போட்டித்தன்மை, அமெரிக்காவில் உற்பத்தி செலவுகள் அதிகம் மற்றும் உழைப்புக்கான ஊதியமும் அதிகமாக கொடுக்க வேண்டியுள்ளது. அமெரிக்காவில் தொடர்ந்து இறக்குமதிகள் அதிகரித்ததால் அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. உதாரணமாக 2023 நிலையாக இருந்த டாலரின் மதிப்பு 2024 சற்று உயர்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் 130 புள்ளிகளில் இருந்த டாலர் மதிப்பானது ஜூன் மாதத்தில் 120 புள்ளிகளாக சரிவை சந்தித்தது. சரி, அப்படி வரிகள் மூலம் அமெரிக்காவிற்கு எவ்வளவு வருவாய் வருகிறது என்று பார்க்கலாம். அமெரிக்காவில் 2024 ஆண்டில் வரிகள் மூலம் சுமார் $50 மில்லியன், அதாவது சுமார் 4,15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. இதுவே 2025 இந்த ஆண்டில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகி $100 மில்லியன், அதாவது $8,30,000 கோடியாக உயர்ந்துள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் $300 மில்லியன் இது தாண்டும் என எதிர்பார்ப்பதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் அமெரிக்காவிற்கு விழுந்த மற்றொரு அடி போதுமான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் போனது. டிரம்பின் அதிரடி வரி விதிப்பு பல வேலைகளை பாதுகாக்கும் என்று புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது பெரிதாக நடக்கவில்லை. கடந்த மே மாதத்தில் 1,44,000 வேலை வாய்ப்புகள் உருவாகின. ஜூன் மாதத்தில் 1,47,000 வேலை வாய்ப்புகள் உருவாகின. அதைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் 1,55,000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என கணிக்கப்பட்ட நிலையில் வெறும் 73,000 மட்டுமே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. டிரம்பின் வரி விதிப்பானது
நுகர்வோர் மீது போடப்படும் வரியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு மக்கள் வாங்கும் பொருட்களின் விலையானது அதிகரித்துள்ளது. அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களில் பெரும்பாலும் இடைநிலை பொருட்கள். எனவே இறக்குமதி பொருட்கள் மீது அதிக வரி போடும்போது அது அமெரிக்க நிறுவனங்கள் பிற நாட்டு வணிக நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது அது குறைந்த போட்டித்தன்மையாக மாறுகிறது. இதனால் வேலைவாய்ப்புகள், புதிய வேலைத்தன்மையை உருவாக்குவது மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்றவையை பாதிக்கிறது. எனவே டிரம்பின் இந்த புதிய வரி விதிப்பு தோல்வியடைந்ததை தான் காட்டுவதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவும் எச்சரிக்கின்றனர். அதிக வரி விதிப்புக்கு பின் அது தவறாக போனது என்பது முதல் முறை அல்ல. இதுபோன்று கடந்த காலங்களிலும் நடந்திருக்கிறது. உதாரணமாக 1980களில் சர்க்கரை மீது போடப்பட்ட வரிகளால் இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரையின் விலை அதிகரித்தது. இதனால் கொக்கோ கோலா நிறுவனம் தனது செலவுகளை குறைக்க சர்க்கரைக்கு பதில் ஃப்ரக்டோஸ் அளவு அதிகம் கொண்ட கார்ன் சிரப்புக்கு மாறியது. அதேபோல் 2002ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜார்ஜ் புஷ் அமெரிக்க உற்பத்தியாளர்களை பாதுகாக்க எஃகுக்கான வரியை அதிகரித்தார். ஆனால் அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தியது. எஃகுகளை அடிப்படையாக கொண்டு இயங்கி வந்த ஆட்டோமொபைல்ஸ் போன்ற தொழில்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. ட்ரம்ப் சீனா மீது அதிக வரி விதித்து வர்த்தக போரை தொடங்கினார். ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சீனாவும் பதிலுக்கு வரிகளை உயர்த்தியது. இதனால் அமெரிக்காவில் ஏற்றுமதி பெரிதும் பாதிப்பை சந்தித்தது. ஆனால் கடந்த அனுபவங்களை காட்டிலும் இந்த முறை மிக மோசமாக மாறலாம் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குறுகிய காலத்தில் அதிக வருவாய் வருவதை வெற்றி என கூறலாம். ஆனால் பொருளாதாரத்தை அதனுடன் மட்டும் ஒப்பிட முடியாது என்றும், வரி விதிப்பை மட்டும் பார்க்காமல் அதனுடன் வரும் விளைவுகளையும் தாக்கங்களையும் பார்க்க வேண்டுமென வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.